சைடு போங்க. இது அப்ப லென்த்தா போய் வெற்றி வெற்றி வெற்றி. எங்கம்மா இருக்காரு சித்தப்பா? வலிக்குதுடி வலிக்குதுடி. யாருமே அடிக்கலப்பா. குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். ஸோ நம்ம வந்து வேக்கப் ஆகி குளிச்சு முழிச்சு ரெடி ஆயாச்சு. ஒன்றும் ரெடி ஆகல, இனிமேல் தான் வந்து ரெடி ஆகணும். நம்ம எங்க இருக்கோம்னா, எஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். ஆக்சுவலி நம்பனா நான் மட்டும் தான் மக்களே வந்திருக்கேன். லக்கியை வந்து அவங்க தாத்தா பாட்டியே அங்கேயே அபேஸ் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். நேற்று ஆக்சுவலி கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு நமக்கு இங்க நம்ம வீட்டு பக்கத்துல முடிக்கிறதுக்கு. வந்துட்டு திருப்பி போறதுக்கு சம்மர் ரெயின் வந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு போக முடியல, அப்படியே இங்கே தங்கிட்டோம். இப்பதான் நம்ம வந்து கிளம்ப போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து கிளம்பிடுவாங்க. ஒரே இங்க அங்க இங்க அங்கன்னு டிராவலா இருக்கு மக்கள். இந்த ரெயின் வேற வருது போது நம்பி நம்மளால சரி பண்ண முடியல. டிராவலே வந்து சரி பண்ண முடியல. மார்னிங்கே எழுந்து பாத்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பாருங்க எவ்வளவு வெசல்ஸ், ஃபுல்லா வெசல்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருந்தது சருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. ஒரு காஃபி போட்டோம்னா குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஆக்சுவலி அங்க வந்து ஒரு மெயினான ஒர்க் இன்னைக்கு போக போகுது. என்னன்னா நம்ம வந்து மெஹந்தி போட போறோம். ஸோ வெட்டிங் மெஹந்தி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சருக்கு பாவம் மக்கள், சருக்குக்கு ஒரே ஹெட்டேக் கோல்டு மாதிரி வந்துச்சு நேத்து நைட்டு. அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்து நான் சமைச்ச மக்கள். இந்த மேகி சமைக்கிறது கம்ப சுத்தம் மாதிரி எல்லாருக்கும் சமைச்சல்ல மக்களை, வாங்கி நான் சமைச்சு கொடுத்தேன். யாரு வேணா சமைக்கலாம். மாவு பாக்கெட் நான் போறேன், நீ தான் என்ன விடல மாவு பாக்கெட் வேண்டாம்னு நான் சொன்னேன். ஓ இந்த அம்மாக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அதனால போவாது, இன்னும் பெரிய செலவு வைக்காது அப்படின்னு சொன்னேன். ஆனா எல்லாருக்குமே ஃபீவர் மாதிரி வருது. நிறைய இப்ப ஃபீவர் வருது மக்கள். யார பார்த்தாலும் ஃபீவர் இருக்கு. வைரல் ஃபீவர் மாதிரி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. நான் இது வரைக்கும் கேட்ட எல்லாருக்கும், இப்ப யாருக்காவது பேசுறேன்னா அவங்க ஃபேமிலி யாருக்காவது ஃபீவர் அப்படின்றாங்க. அது என்ன ஃபீவர்னே தெரியல. எல்லா டெஸ்ட்டுமே நம்ம எடுத்தோம்னு சொல்றாங்க. அதனால எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்த போதே ஸ்டார்டிங்ல வந்து சோஷியல் மெசேஜ் கொஞ்சம் கவனிச்சிங்க. ஏன்னா எனக்கு இப்ப ஃபீவர் மாதிரி இருக்கு, டல் மூட்ல இருக்கு. டல் மூட்ல இருக்கிற மாதிரி இல்லையம்மா, நீ ஜாலியா சுத்தி நிக்கறாங்க. பொரி உருண்டை வீட்ல மட்டும் இருக்க மாட்டேற, ஆனா ஆர்டர் மட்டும் எப்படிதான் போடுறேன்னு தெரிய மாட்டே. இப்பதான் வந்துருச்சு மக்களே. இந்த வீட்ல Dress எடுக்காத அப்பாவே நான் நம்ம என்னது Dress எடுக்காத அப்பாவியா? சருக்கும் சரி லக்கியும். லக்கி இப்போ 1 மந்த்க்கு அடுத்த மந்த் வளர்ந்துருதுன்னு அதுக்கு Dress எடுக்க. ஆமா லக்கிக்கு எடுத்துதான் ஆகணும். போட்ட Dress-ஆ போட முடியாது, வேலைக்கு போறதுக்கு Dress எடுக்கலாம். ஆனா ஏய் நான் வேலைக்கு போறேன்டி, அதனால புதுசா எடுக்கிறேன். நீ வீட்லயே சும்மாவே இருந்தே நீ Dress போட்டுக்கற. நான் வச்சுக்க மாட்டேன், பாத்துட்டு ஏதா ஃபங்க்ஷன் போட்டு ரிட்டர்ன் போட்டுருவாங்க. ஃபங்க்ஷன் கூட போட முடியாது, அப்படியே ரிட்டர்ன். இனிமே 1000 rupees எனக்கு 2 months once வரணும். Dress நான் எடுத்துட்டேன். நீ ஆல்ரெடி எங்களை ஏமாத்தி தான் வச்சிருக்கிற. இதுல Dress வேற. Dress எடுக்கிற மனுஷன் நான் கிடையாது. வேற யாரு? 300 ரூபாய் மக்கள். ஆக்சுவலா எனக்கு எப்படின்னா என்னதான் Dress வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் வச்சுக்க மாட்டேன், ரிட்டர்ன் போட்டுறேன். அதனால என்னதான் Dress வாங்கினாலும் எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட்டா ஒரு 4 Dress 400 ரூபாய்க்குள்ள இருந்தாதான் அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் மக்களே. என்ன அதான உண்மை, போய் சொல்லாம சொல்லு. எனக்கு மேக்ஸி மாதிரி இருந்தா கஃப்டான்ஸ்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ என்ன Dress வச்சிருந்தாலும் அந்த 4 Dress நான் திருப்பி அது எவ்வளவுதான் Dress இருந்தாலும் கீஞ்ச துணி தான் போடுவாங்க. தச்சு போட்டு திருப்பி அது ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு வாங்கியிருக்கேன். இப்ப ரிவீல் பண்ண மாட்டேன் மக்களே. எதுக்கு? சர்ப்ரைஸா உங்களுக்கு போட்டு. இதுல என்னடி சர்ப்ரைஸ் இருக்கு? இப்ப நீ ரிட்டர்ன் போறதுல என்னடி சர்ப்ரைஸ் இருக்கு? இல்ல இது மட்டும் தான் ரிட்டர்ன். இது வச்சு ஃபைனல். ஏய் ஓபனே பண்ணாம சொல்றாடி, ஓபன் பண்ணிட்டு சொல்லு. ஏய் பொரி உருண்டை இப்ப என்ன பண்ணுகிற நீ? நம்ம வீட்ல இல்லாத போதுதான் இந்த ப்ராடக்ட். நீ சும்மா எதையாவது ஒண்ணு கைட்டி ஓபன் பண்ணிருந்தா தோலை உரிச்சிருமோன்னு. புதுசா என் அழகுக்கும் என் திறமைக்கும் ட்ரை பண்ணு. அழகு திறமை கரமணி ஏதாவது சொன்னா மண்டை வீங்கிடும் மக்களே. எடுக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த சருகு கிட்டே போக வேண்டியதா நானே போட்டு. இல்லடா மட்டும் நீங்க அப்படியே எடுத்து கீச்சிருவீங்க. மக்களே இது ஆக்சுவலி நம்ம கிட்ட ரிங் லைட் தான் மக்களே இருக்கு. ஆனா அதை தூக்கிட்டு சுத்தமும் இல்ல. இப்ப இதுனா நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி திருவட்டியூருக்கே எடுத்துட்டு போலாம். ஆனா லக்கி வந்து ஒச்சி கையில இன்னமா குச்சி புதுசா இருக்குதுன்னு வச்சு பாத்துறோம். ஏய் எதையாவது பண்ணி வைக்காதடி. இது மூவிங். இதோ பாருடா. எது மூவிங்? இங்க பாரு. என்னடி தனியா கைட்டா? தனியா கலர்ல அது ஒர்க் பாரு, அதுவே மூவிங்னு போட்டு. ஓ ஓகே, கொஞ்சம் ஏதாவது தேவை அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். இது அப்படியே பாரு. அதே ஐயோ பிசி சீராம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க இவங்க வீடியோ. இது ஹைட் செம்ம ஹைட் வரும். நம்ம கிட்ட இருக்கிறது குட்டியோண்டு. இவ்வளவுதான், நம்ம ஷோல்டர் அளவுக்கு தான் வரும். இது கொஞ்சம் லென்த் அதிகம். நான் கேட்காம எதுக்கு பிரிச்சேன்? நான் ஆர்டர் போட்டு அறிவேணும். ஏய் என்ன வந்திருக்குன்னு தெரியாம நான் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? Dress மட்டும் பிரிக்காம உசாரா. அது தெரியுது, அது ஒரு குப்பை. அது எதுக்கு நோன் நோன். ஓகே மக்களே, நம்ம
நம்ம இப்ப வந்து கிளம்பலாம். ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க கிளம்புறோம்னா நான் மட்டும் தான் கிளம்புறேன். லண்டனுக்கு லண்டன் இளவரசி போறாங்க. நான் மட்டும் தான் கிளம்புறேன். சருக்கு வந்து கிளம்பல. சருக்கு வந்து ஒர்க்கு கிளம்புது. லக்கி வரவங்க லக்கி ஆக்சுவலி அங்க ஓகேவா தான் இருக்கும். நம்ம கூட தான் நம்மள நோட்டி அங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருக்கும். அனிஷித்தி வேற வந்துச்சு ஊர்ல இருந்து, அதனால ஜாலியா இருக்கும். சோ இப்போ அங்க என்ன நடக்குதுன்னா மெஹந்தி வைக்கிறோம். சோ வெட்டிங்க்கு வந்து மெஹந்தி வைக்கிறோம். பண்ணிட்டே இருங்க, நான் வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும். வீட்டுல நிறைய கடமைகள் இருக்கு. என்ன கடமை இருக்கு? சும்மாவே தாண்டி இவ்வளவு நேரம் சுத்தி நீ எப்பதான் நீ போவேன்? நாங்க எப்பதான் ஊருக்கு போயிட்டா ஜாலியா இருக்கிறது. அது வேற வாய், அது இது வேற வாய். ஓகே மக்கள், நம்ம கோர்ட்லாம் அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளும் இன்னைக்கு அழகிய கைகளுக்கு வைக்க போறோம். ஆக்சுவலி நம்ம யார் கூட மெஹந்தி வைக்க போறோம்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் பவித்ரா, இவங்க தான் வந்து நம்ம புக் பண்ணிருக்கோம். சரி ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பி அங்க போயிட்டு உங்களை நான் மீட் பண்றேன். எஸ் மக்களே, நான் ரீச் ஆகிறதுக்குள்ள பிரைடுக்கு மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெஹந்தி பை பவித்ரா, இவங்க தான் நமக்கு மெஹந்தி போட்டிருந்தாங்க. பிரைடல் பேக்கேஜ் ஜஸ்ட் 1500 இருந்து இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது மக்கள். எனக்கும் அரிதாக்கும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரணுங்கிறதுக்காகவே மெஹந்தி போட பிடிக்காது. பட் இவங்க டக்கு டக்குன்னு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிசைன் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆல்சோ இவங்க மேக்கப், சாரி ப்ரீ ப்ளீட்டிங், நெயில் ஆர்ட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. புவா சாப்பிட்டாதான் கிஃப்ட். புவா சாப்பிட்டாதான் கிஃப்ட். சாப்பிடுறியா? பிரியாணி சாப்பிடுறியா? கொஞ்சோண்டு புவா சாப்பிட்டு அம்மா ஓபன் பண்ணி தரேன். புவா சாப்பிட்டாதான் உனக்கு டாய், புரியுதா? பிச்சு கொடுப்பா, சித்தி பிச்சு கொடுப்பா உனக்கு. இப்போ புவா ஓகே தங்கம், உட்காரத்துக்கு போகுது. இருந்த பாரு, நீ நின்னாலே போதும், நீ உட்காரணும், நீட் கிடையாது. கேப் கிடைக்கும் போதுலாம் எனக்கும் மெஹந்தி வேணும் லக்கி ஒரே அவக்குள்ள. பட் பவித்ரா ரொம்ப அமைதியா அழகா லக்கிக்குமே போட்டு விட்டாங்க. கெஸ்ட் மெஹந்திக்கு 150 rupees தான் பவித்ரா சார்ஜ் பண்றாங்க. மெஹந்தி ப்ராடக்ட்ஸ் லைக் ஆர்கானிக் கோன்ஸ், மெஹந்தி பவுடர், எண்ணெய் ஆயில், செலபோன் ஷீட்னு எல்லாமே உங்க சேல்மே பண்றாங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சிச்சா காமி? வாவ், சூப்பர் ஸ்பாப்பி. இங்க பாரு, உன்னோட மெயின் இதுவே என்ன தெரியுமா? நகுரவே கூடாது, ஷேக் பண்ண கூடாது. கால்ல வச்சுட்டு சொல்லிடலாமா பேசாம? எங்க நகுராம இருக்கும். இரு தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. லக்கி இத பாரு, கால்ல போட்டா என்ன பண்ண கூடாது? வாக் பண்ண கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே இருக்கணும். ஓகேவா? ஓகே இல்லையா சொல்ல அம்மா கிட்ட. குட் கேர்ள்மா, ஓரமா உட்கார்ந்துக்கணும் சரியா? இங்க போடுவேன், அங்கேயே இருக்கணும். தாத்தா வந்துட்டாரு பாரு. யாருமே அடிக்கலப்பா. லக்கி கை காட்டு. இது பாருங்கப்பா, மெஹந்தி வச்சாச்சு. இப்ப இதுக்கு மேலயே வைக்கணும்னு கேக்குது. சரி இரு, வெயிட் பண்ணு. சித்தி வச்சுக்கிட்டோம், அடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? தாத்தா போயிட்டாரு. தாத்தாக்கு தெரிஞ்சிச்சு, தெரியாம நம்ம சப்போர்ட் பண்ண வந்துட்டோம் அப்படின்னு ஓடி போயிட்டு சிங்கம் கலையிறங்கிடுச்சு. நம்ம வைக்க போறோம். ஆக்சுவலி கடைசியா வந்து என்னோட வெட்டிங் அப்போ நான் வச்சது. அதுக்கப்புறம் இப்போ பவித்ராக்கு தான் அந்த அரிய வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன். என் கையில கோலம் போடுற வாய்ப்பை. நீ பண்ணுவேன், ஆனா பண்ணிக்குச்சுல, என்ன பண்ணுங்கன்னு நிக்குது. கலைஞ்சிருச்சுதான் ஒரு பிரைட் கூட இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆமா, பிரைட் எதையாவது போடுங்கன்னு போய் உட்காந்துருச்சு. இந்தமா பிரைட்ஸ் மேடோட மேடு தான் ரொம்ப பண்ணிட்டு இருக்கு. இருக்கிறத கலைச்சிட்டு இருக்க லக்கி. நீ அப்படி பண்ண கூடாது லக்கி. ஆனா இதுக்கே நல்ல பிடிச்சிருக்குல, கலர் கலரா இருக்கா. ஓகே மக்களே, ஃபைனலா ஒரு கை ஃபுல்லா நம்ம வந்து முடிச்சாச்சு. ஒரு கையில தாமரை மலர வச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு கையில வந்து வேற ஏதாவது மலர வச்சிட்டோம்னா டோட்டலாவே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி 3:30க்கு நம்ம ஆரம்பிச்சோம். 4:30க்கு 1 hourல பட்டு நம்ம பவித்ரா வந்து முடிச்சு கொடுத்துறாங்க. மெஹந்தி வைக்கிறோம்னாலே ஒரே ஃபியர் வந்து ரொம்ப நேரம் ஆகும், உட்கார முடியாதுன்னு. நான் உட்காரவே மாட்டேன் எந்த மெஹந்திக்கும். பட் நம்ம பவித்ரா வந்து சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. நாங்க ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம ஹேண்ட்ஸ்ல ஃபுல்லா வந்து முடிஞ்சிருச்சு. இந்த கையிலயும் போட்டு வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் அது காஞ்சதுனால உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து நம்ம வந்து அனீஷ்க்கு மெஹந்தி போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன். நம்புறேன் உனக்கு நாங்க மெஹந்தி போடுவோம். உங்க தாத்தா சப்போர்ட்டுக்கு வந்தாரு, பாதியிலே எஸ்கேப் ஆகி ஓட்டாரு. பாத்தியா? இரு லென்த்தா போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணு. பின்னாடி தானே இல்ல. சரி ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பின்னாடி போட்டு காஞ்சிட்டோம். ஓகேவா தங்கம்? நாளைக்கு வந்து ஃப்ரண்ட்ல போட்டு விடுவாங்க. ஓகே லக்கி? பேண்ட் மாத்திர கேப்ல அது வச்சுக்கிச்சு. ரெண்டு கையில தாமரை மலர்ந்துருச்சு. போ அப்படி போ, ஓடு. வாவ், வெரி பிரிட்டி. அனிஷ் சித்தி தான்ப்பா சூப்பரா இருக்கு. பை பை.
செம்ம வேலையில இருக்காங்க. மலைக்கு தோசை சாப்பிடு. 4 to 5 hours கையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோகனட் ஆயில் போட்டு ஸ்க்ரேப் பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும். வாட்டர் போட கூடாது. யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மினிமம் ஒரு 4 to 5 hours தண்ணி படாம பாத்துக்கோங்க. ஸ்டெயின் வந்து 24 ல இருந்து 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நல்ல மெச்சூர் ஸ்டெயின் வரும். ஓகே ஓகே ஓகே. ஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு போட்டோ ஷேர் பண்ணு. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம பவித்ரா செம்மையா நமக்கு 3 பேருக்குமே போட்டு 3 பேர் இல்ல இன்க்ளூடிங் லக்கி 4 பேருக்குமே போட்டு இப்ப வந்து விடை பெறுறாங்க. தேங்க்யூ பவித்ரா, நிஜமா சூப்பரா இருக்கு டிசைன், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே மக்களே, ஃபைனலா ஃபுல் மெஹந்தி வேலை வந்து முடிஞ்சிருச்சு. பவித்ராவும் வந்து கிளம்பிட்டாங்க. என்னம்மா மெஹந்தி வச்சிருக்கேன், சூப்பர் பாப்பா. பின்னாடி காட்டுங்க. வாவ் சூப்பர். ஆக்சுவலா லக்கி மெஹந்தி போட்டா சுத்தமா மூவ் பண்ண மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சதுக்கு லக்கி ஆப் தான் வச்சாங்க. ஃபுல்லா கலைக்காம வைக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் வைக்கிறது போய் வாஷ் பண்றது, வந்து வைக்கிறது போறது, இப்படியே போயிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு மக்களே. 4 hours சொல்லியிருந்தாங்க. பிரைட்க்கு வச்சு 4 hours கிட்ட ஆயிடுச்சு. எங்களுக்கு மட்டும் இன்னும் ஒரு 2 hours பெண்டிங் இருக்கு, எனக்கும் அனீஷ்க்கும். இந்த மெஹந்தி விக்டரியை கொண்டாடுறதுக்காக நம்ம வந்து வெளியில இருந்து கொஞ்சம் பூவால ஆர்டர் போட்டிருக்கோம். அதை இப்ப நம்ம வந்து சாப்பிட போறோம். ஓகே மக்களே, நம்ம சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ வெட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதுனால நோ நான்வெஜ், அதனால வெஜ்லேயே நாங்கள் வந்து சாண்ட்விச், பர்கர், அந்த மாதிரி சீஸ் பால்ஸ்லாம் வந்து சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்? பீச்சுக்கு தண்ணி இல்ல லக்கி, மெஹந்தி வாஷ் பண்ண போறோம் லக்கி. சித்தி ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கா, போய் பார்க்கலாம். எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வாஷ் பண்ண? சீக்கிரம் இல்ல, 4 hours இருந்தா வாஷ் பண்ணிடலாம். ஆயில் போட்டு தான் வாஷ் பண்ணியா? மக்களே, இவ்வளவு டார்க்கா இருக்குச்சு, இவ்வளவு லைட்டா இருக்குன்னு நினைக்காதீங்க. 2 days கழிச்சு இது நல்லா என்னடி பண்ணிட்டு இருக்காது லக்கி. இவ்வளவு லைட்டா இருக்குன்னு நினைக்காதீங்க மக்களே. இன்னும் 2 daysல நல்லா டார்க் ஆயிடும். ஆக்சுவலி வச்ச ஐயோ லக்கி எத்தனை, ஆமா பாரு என்னது நீதானா? என்ன நீதான்? நீ பிரைட்ஸ் மேட் இந்த மாதிரிலாம் இவ்வளவு பூசிட்டு இருக்க தேவையில்ல, புரியுதா? மெஹந்தி அக்காவே அதான் சொன்னாங்க. லக்கி தான் மக்களே, இன்னைக்கு வச்ச மெஹந்திலே நிறைய டைம் ரவுண்ட் போனது வந்து லக்கி தான். வைக்குது அழிக்குது. எனக்கு அழிக்காதுரி, எனக்கு இன்னும் டைம் இருக்குடி. சித்தப்பா கண்டுபிடிக்கலாம் வா. எங்கம்மா இருக்காரு சித்தப்பா? எங்க சித்தப்பாவா? சித்தப்பா பேர் தோருக்கு பேரு. இவருதான் மக்களே மாப்பிள்ளை ஒழிச்சு வச்சிருக்கியா? நானும் அனீஷும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. எங்களுக்கு இன்னும் 2 hours இருக்கு. அரிதாக்கு வந்து மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றதுனால அவளுக்கு கரெக்டா இப்ப 5 hours ஆயிடுச்சு. ஆக்சுவலா நைட்டு ஃபுல்லா அழிக்காம வைக்க சொன்னாங்க, ஆனா இவளால முடியல, அதனால போய் அழிச்சிட்டா. நம்ம கரெக்டா 9 o'clock வந்து வாஷ் பண்ணிடலாம். Few moments later. வலிக்குதுடி கையை பத்திரம்டி கத்தி வச்சு சொரண்டின்னு. ஹலோ, உனக்கு என்னம்மா? நீ பிரைடு, உனக்கு பிரச்சனை இல்ல. நான் தான் பிரைட். இது வச்சுதான் நீ பண்ணியா? ஓகே டன், முடிந்து விட்டது. எங்க முடிந்து விட்டது? ஒண்ணுமா முடியல, உனக்கு வரவே மாட்டேங்குது. எனக்கு டக்குன்னு வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. எனக்கு போயிட்டு கத்திய வச்சு என் உயிர் கூட விளையாடின்னு இருக்காரு. உனக்கு தெரியுதா? அப்படிலாம் பண்ணாத. சைட்ல எல்லாம் தண்ணி வச்சே கழுவிடலாம் பேசாம. செம்ம டேஞ்சரா பண்றாப்பா இவன். என் கைன்றதுனால ரெடி பண்றேன், உன் கைக்கு கொஞ்சம் சாஃப்டா பண்ணு. என் கல்யாணத்துல இந்த மாதிரி இல்ல மக்களே. ஜஸ்ட் நாங்க மெஹந்தி வச்சோம். நாங்க ஒரு நார்த் இந்தியன் பர்சனை கூப்பிட்டு தான் வச்சோம். வச்சாரு, வாஷ் பண்ணணுமா பண்ணக்கூடாது எதுவுமே சொல்லவே இல்லை. அவர் பட்டு போயிட்டாரு. ஆனா இவங்க ஃபுல்லா எப்படி டேக் கேர் பண்ணணும், ஆஃப்டர் மெஹந்தி என்ன பண்ணணும், பிஃபோர் மெஹந்தி என்ன பண்ணணும், எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க மக்களே. ஃபைனலா நானும் கலைச்சிட்டேன் மக்களே. அரிதா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. நானும் போயிட்டு நல்லா சொரண்டி ஆயில் தடவி வச்சிருக்கேன். அம்மாக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கா? எதுவுமே சொல்லலையே பாப்பி. சித்தி இருக்காங்க, அம்மா வச்சாச்சு, லக்கி வச்சாச்சு. லக்கி எல்லா இடத்துலயும் முத்திரை போட்டுன்னு இருக்கேன். நான் சித்தி இது காமிக்கலாம்னு நினைச்சேன், நீ எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருக்க. உனக்கு நல்லா பிடிச்சிருக்குல? ஆக்சுவலா அனீஷ்காக்கு தான் நம்ம வந்து கம்மி டைம் விட்டோம். உனக்கும் பிடிச்சிருக்கு பாப்பி, சூப்பரா பிடிச்சிருக்கு பாப்பி. உனக்கு ஜஸ்ட் 3 hours தானே விட்டோம், அதுலயும் நல்ல டார்க்கா இருக்கு மக்களே. நாங்கெல்லாம் 4 hours 5 hours வச்சிருந்தோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் லக்கிக்கு தான் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஆமா ஆனா லக்கி வந்து ரொம்ப அநியாயம். 10 minutes அந்த மாதிரி தான் வச்சிருந்தது. ஓகே மக்களே, ஃபைனலா எங்க ஹேண்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து வாஷ் பண்ணிட்டோம். எல்லாமே 2 daysல ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடும். அப்ப உங்களுக்கு நாங்க ஒருத்தங்களோட இமேஜ் எல்லாம் ஆட் பண்றோம். எவ்வளவு டார்க்கா இருக்கு. பேசிக்காவே ஃபர்ஸ்ட் டே வந்து இப்படிதான் இருக்கும். 2 days 3 days கழிச்சு தான் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும்.
ஓகே சோ இந்த டே வந்து இன்னைக்கு இப்படிதான் போயிருக்கு. செம்ம டயர்டா போயிருக்கு. நாளைல இருந்து கொஞ்சம் விறுவிறுப்பான வேலைகள் எல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நாளைக்கு நம்ம வெட்டிங் செரமோனியோட ஃபர்ஸ்ட் செரமோனி ஸ்டார்ட் ஆக போகுது. சோ என்ன ஈவெண்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் நாளைக்கு வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோ மக்களே. அவள் தான் இன்னைக்கு டே இதோட முடிய போகுது. நாங்களும் தூங்க போறோம். செம்ம டயர்டா இருக்கு. சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பாய்.